அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தரை. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிரிகளை வெல்ல. அதாவது எதிரிகள் அப்படின்னா ஒரு மனிதனா பிறந்துட்டா வந்து மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, மிருகம் வந்து ஸ்பாட்ல வந்து அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடும். ஆனா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நமக்கு வந்து தொல்லைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால பல விளைவுகள் ஏற்படுத்தும். எதிரிகளால வந்து பல ஆபத்துக்கள் ஏற்படும். பல ஆபத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட்ல வந்து அவங்க நம்மளை பத்தி திங்க் பண்ற மெத்தடு, ரெண்டாவது நமக்காக செய்யக்கூடிய சில வேலைகள், மூன்றாவது நமக்காகவே போய் தேவையில்லாத சில விஷயங்கள் செய்வாங்க, ஈடுபடுவாங்க. நமக்காக வந்து சங்கல்பம் கோரிக்கைகள்லாம் வச்சு சில ஏவல் செய்வினைகள் சூன்யம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். எதிரிகளால வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி இருக்காது, குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி இருக்காது, குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், காரிய தடைகள் வந்துட்டே இருக்கும். நம்மளால வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்தோமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேள்விக்குறியா பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான மூலிகையை வைத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பூஜித்து வரும்போது ரொம்ப அற்புதமா வந்து நமக்கு வந்து இந்த எதிரிகள் தொல்லையில இருந்து நம்ம விலகலாம். கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அது என்ன மூலிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா கிடைக்கக்கூடிய குப்பை மேனி தான். ஆனா சாதாரணமா கிடைக்கிறதுனால அது வந்து மகத்துவம் இல்லைன்னு நினைச்ச கூடாது. ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. மருத்துவத்துல குப்பையை வந்து மேனி அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளையும் வந்து சீர்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குணம் உள்ளது வந்து இந்த குப்பை மேனி. அப்படி பார்க்கும்போது இது வந்து நம்ம எதிரிகளால் வரக்கூடிய ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் வந்து தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்த மூலிகை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இது வந்து நல்ல ஒரு வளர்பிறையில வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து இதை வந்து முறைப்படி போயிட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு கையில பிடிங்கிட்டு வந்து அதை பறிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி ஒரு பட்டு துணியில சுத்தி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெட்டகத்துல வச்சு அதுக்கு பத்தி சூட சாம்பிராணி காட்டிட்டு வந்தீங்கன்னாவே போதும். அற்புதமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை விதமான எதிர்ப்பு தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா பொடி பொடியா வந்து தவிடு பொடி ஆயிடும். அதாவது நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆரா எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அற்புதமா வந்து லாக் பண்ணும், அதை தடுத்து நிறுத்தும். அதனால நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய செயலோ இல்லை நமக்குள்ள வர செயலோ வந்து தடுத்து நிறுத்தப்படும். இது தாயத்தா அணிந்தோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கும். மைய அணிந்தமும் அதை விட சிறப்பா இருக்கும். அது மேலும் மேலும் செய்யக்கூடியவை. அது சாதாரணமா மனிதர்கள் வந்து குப்பைமேனி வேற வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. அதனால அந்த கதிர்வீச்சு வந்து பாத்தீங்கன்னா ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நெகட்டிவா வரக்கூடிய எண்ண அலைகளை வந்து கட்டுப்படுத்தி பாசிட்டிவா மாற்றக்கூடிய தன்மை இருக்கும். கடை வியாபாரம் தொழில் செய்யும் இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாயம் இந்த வேரை வந்து வாசப்படியில நீங்க கட்டி வச்சீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அற்புத ஆற்றலை வந்து இந்த குப்பை மேனி வந்து பெற்றுத்தரும். அதனால இந்த குப்பை மேனி எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது. இது வந்து வளர்பிறையில வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமே தான் இதை எடுக்கணும். எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில வந்து 6 to 7 இந்த 2 டைமே வந்து காலையில 6 to 7ன்றது ஃபர்ஸ்ட் ஓரை. அந்த ஓரைன்றது வந்து முதல் அந்த கிரகத்தோடைய பலனா வரும். அப்போ அந்த சூரிய ஓரையிலும் அது சுக்கிர ஓரையிலும் எடுக்கணும்ன்றது இதோட விதி. அந்த விதியில எடுத்தீங்க அப்படின்னா எடுத்து நீங்க பட்டு துணியில வந்து சுத்தி வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமா. பூஜை என்பது வேற ஒன்றும் இல்லை, அதாவது 2 வத்தி சாம்பிராணி அல்லது ஒரு சூடம் இது ஏதாவது ஒன்று வந்து நீங்க கொளுத்திட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஆற்றல் வந்து வெளிப்படுத்தும். அதனுடைய வழியா தான் வந்து அதை டிராவல் பண்ணும். வத்தி 2 கொளுத்தாவே போதும். அந்த வத்தியே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சக்தி உள்ள எனர்ஜியா இருக்கக்கூடிய வத்தியை வந்து நீங்க கொளுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா வந்து அந்த வத்தியில இருக்கக்கூடிய அந்த அந்த சக்தி வந்து அப்படியே பாஞ்சி நமக்கு யாரெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளோ தொல்லைகளோ தராங்களோ அவங்களுடைய ஆறாவை போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணிடும். ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு முறை சித்தர்கள் கண்டது. இதை வந்து பயன்படுத்தி நல்லதொரு முறையை வந்து காணுங்கள் என்பதை இந்த பதிவு நோக்கமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.